பிரைஸ் லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். ஏசாயா 42:7 வசனத்தை நீங்கள் பாருங்கள். கர்த்தராகிய நான் நீதியின்படியே உம்மையை அழித்து உம்முடைய கைப்பிடித்து உம்மையை தற்காத்து உம் ஜனங்களுக்கும் உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் பாருங்கள், ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கும் ஒளியாகவும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். நம்ம முதலாவதாக கைப்பிடிச்சு நடத்துறது யார் அப்படின்னு சொன்னால், தாய் தகப்பன் கைப்பிடிச்சு நடத்துவாங்க. ஏன்னா என்ன பிள்ளைங்க எங்கேயாவது விழுந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி. ரெண்டாவதாக திருமணத்தில் கைப்பிடிச்சு கொடுப்பாங்க. கைப்பிடிச்சு கொடுத்து நல்லது நன்மைக்கு தீமையோ நல்லதோ கெட்டதோ வஸ்திரமோ ஆகாரமோ எல்லாம் எனக்கு பொண்ணுக்கு கொடுத்து நீதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு கொடுப்பாங்க. ஆனாலும் அதில் கொஞ்சம் தான் சக்ஸஸ் ஆகும். கொஞ்சம் பேர் என்ன பண்ணவங்க, அந்த பிரமாணங்கள் எல்லாம் விட்டு என்ன பண்ணுறாங்க, டைவர்ஸு கேஸு அது இது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம கைப்பிடிச்சு நடத்துகிறவர் நம்ம தேவன் மட்டும்தான். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், நம்ம சிநேகிதர்களோ சொந்த பந்தமோ தாய் தகப்பனோ அண்ணா தம்பிகளோ எல்லாரும் எனக்கு சொன்னாங்க, ஆனாலும் உனக்கு உதவி செய்கிறேன்னாங்க, எல்லாரும் இப்போ கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் கவலைப்படலாம், இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் கைவிட்டாலும் நம்ம தேவன் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். நமக்கு என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் மாயமான உலகம், எல்லாரும் நம்மளை கைவிடலாம். ஆனால் தேவன் நம்மளை கைவிட மாட்டார். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறவர் அழித்தவர் உண்மையுள்ள தேவன் அவர் இருக்கிறார். மனுஷனு மாறி போகலாம், இன்னைக்கு ஒரு பேச்சு சொல்லலாம், நாளைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்லலாம், ஆனாலும் தேவன் மாறவே மாட்டார். அவர் ஒரு வாட்டி சொன்னாருன்னா அது கடைசி வரை நம்ம உயிருள்ள நாள் வரை அவளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் எப்படி சொன்னாரோ நம்மளுக்கு வாக்கு கொடுத்தாரோ அதுபோல் நாம் கூட அவருக்கு என்ன பண்ணணும், உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கணும். அவருக்கு கீழ்ப்பட்டவர்களாக நாம் இருக்கணும். அவருக்கு கற்பனையில்படி நடுக்கிறவங்களாக நாம் இருக்கணும். அவர் தேடுறவங்களாக நாம் இருக்கணும். அவர் முகத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறவங்களாக நாம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். நீதிமான ஒரு நாளும் அவர் தள்ளாட விட மாட்டார். நம்ம பார்க்குறோம், வேதத்தில் நீதிமான்களெல்லாம் கஷ்டங்கள் வரும், ஆனால் வேதனைகள் வரும். ஆனால் ஒரு நாள் 10 நாள் உபத்திரமையும், ஆனால் 11ஆவது நாள் என்ன பண்ணால் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதுபோல் வேத வசனத்தில் பரிசுத்தவான்களை நம்ம பார்க்குறது போல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற நாம கூட பரிசுத்தவான்களாக நம்ம இருக்கணும், மாறணும். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும், எலும்பி பிரகாசிக்கிறவங்களாக இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் அப்போ சும்மா நம்ம என்ன பண்ணணும், சும்மா நம்ம வேஷம் போட்டிக்கொண்டு நம்ம வாழாதபடி தேவனுக்காக கர்த்தருக்காக நம்ம வாழும்போது அவர் சொல்லியிருக்கிற அந்த வாக்கு அவர் சொன்னாருன்னா சொன்னது தான். அந்த வாக்கு நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறணுன்னா அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நம்ம நடக்கிறவங்களாக இருக்கும்போது நம்மளுக்கு அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறவராக இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் கஷ்டம் வரும், வேதனை வியாதி துன்பங்கள் எல்லாம் வரும். ஆனாலும் வந்தாலும் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் இன்னொரு வேதத்தில் ஒரு வசனத்தை கூட நீங்கள் பாருங்கள். ஏசாயா 35:5 பாருங்கள். அப்பொழுது குருடரின் கண்களை திறக்கப்பட்டு செவிரழுகன் செவிகளையே திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். குருடர்கள கண்கள் அந்த பாருங்கள், அந்த உலகத்தில் அந்த குருடர்களை எத்தனோ பேர் இப்போ கூட இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணி ரொம்ப வேதனை இருக்கும். ஏன்னா கண் இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு கவனிக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு குருடன்னு பாருங்கள், குருடர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர் என் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குருடர்கள் கண்களை திறக்கப்பட்டது, செவிடர்களுள்ள செவிகள் எல்லாம் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதுபோல தான் இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் சரி. இன்னொன்று அப்படின்னு பாருங்கள், ஏசாயா 49:9 கூட கட்டுண்டவர்களையே நோக்கி புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்கிறார். கட்டுண்டவர்களை பார்க்குற புறப்பட்டு இப்போ கூட கட்டோட மாயமந்திரோட பின்னி சொன்னிங்களோட வியாதியோட இருக்கிறவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவர் பாதத்தில் வரும்போது அது விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறது. எப்படிப்பட்ட கட்டாக இருந்தாலும் அது வடிக்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். ஆனாலும் அவர் கற்பனை படி நம்ம கை கொண்டவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவனால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுபோல தான் மனுஷன் கைவிடலாம், சிநேகிதர்கள் கைவிடலாம், எல்லாருமே கைவிடலாம். ஆனால் தேவனை கைவிட மாட்டார். தேவன் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும் தேவன் நம்மளோட இருந்தால், அது ஒரு பாட்டு கூட இருக்குது பாருங்கள், நீங்கள் என்னோட இருந்த அந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன், ஒரு மதிலை தாண்டுவேன்,
அப்படின்னு சொல்லி பாட்டு கூட இருக்கிறது. அதுபோல் தேவன் நம்மளோட இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு முதலே கூட நம்ம தாண்ட முடியும். பாருங்க, பரிசுத்தவான்களோட தேவன் இருந்தார். சிங்கக்கவில போடும்போது கூட சிங்கத்தை வாய் கட்டினார். அதே போல் ஷாதக் மீது காவிரியில் நீங்கள் பார்க்கும்போது கூட அவர் என்ன பண்ண அக்னி சூழலில் போடும்போது கூட அவர் ஊர் முடி கூட கருங்காவை பாதுகாத்தார். யோசேப்பு பாருங்கள், யோசேப்பு எவ்வளோ துன்பப்படுத்தினாங்க, ஆனாலும் அந்த எகிப்து தேசத்துக்கு ராஜாவாக மாற்றினார். இந்த மாதிரி பரிசுத்தவான்களோட காரியங்களை நல்லா நம்ம பார்க்கும்போது, அந்த விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் கூட தேவன் இருக்கிறார். எல்லாரும் நம்மளை கைவிடலாம், ஆனால் தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். பாருங்கள், திருமணம் பண்ணுறாங்க, அவளுக்கு லட்சியங்களை பண்ணி திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் சாட்சி ஆண்டவர் மேலே என்ன பண்ணுறாங்க, இது சொல்கிறாங்க, சொல்லி அந்த வாக்கை கொடுத்து அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. எத்தனை பேர் புருஷன் பொண்டாட்டி ஐக்கியமாக இருக்கிறாங்க நினச்சி பாருங்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் முன்னாடி எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணுறாங்க, நான் கைவிட மாட்டேன், மரணத்துலவும் எதுலாவும் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க நினச்சி பாருங்கள், கைவிட்டுடுறாங்க. அதுபோல தான். ஆனால் இந்த உலகத்தில் கைவிடுவாங்க, தேவன் மட்டும் கைவிடவே மாட்டார். பாருங்கள், ஸ்தோத்திர. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கின்றார், சிறுமைப்பட்டவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அன்பானவர்களே, உங்களை தேவன் எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? கடைசியில் நீங்கள் பாருங்கள், கர்த்தராகிய ஆவியானவர் உங்களோட இருக்கும்போது சுவிசேஷம் சொல்கிறதுக்காக தான். சிறுமைப்பட்டவர்கள் எத்தனோ பேர் இருள வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களால வெளிச்சத்தில் கொண்டு வரதுக்காக தான் தேவன் இங்கே என்ன பண்ணியிருக்காரு, உங்களை அபிஷேகிச்சிருக்கிறார். அதனால தான் என்ன பண்ணார், அவர் தேவன் நம்மளை ஒரு நாளும் கைவிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், அவர் தேடுறவங்களாக இருக்கணும், பாதத்தில் இருக்கிறவங்களாக இருக்கணும். உங்களுக்கு கூட இன்றைக்கி என்ன ஏதாவது எல்லாரும் விட்டுருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். இந்த வார்த்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, கருதப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, தேவன் என்று ராஜா, இந்த வசனத்துக்காக, வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து நீர் பேசுகிறதுக்காக நன்றி சுவாமி. ஆமென். ஆவியானவரே, எங்களுக்கு கர்த்தாவே ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு கர்த்தாவே அப்பா ஒளியாக எங்களை வைத்து இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அளித்திருக்கிற கிருபைக்காக நன்றி சுவாமி. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையில பின்வாங்கி போயிருக்கலாம் ஆண்டவரே, ஜபம் கோரியாக இருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம், கஷ்டத்தோட கண்ணீரோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், எல்லாரும் கர்த்தாவை கைவிடப்பட்ட நிலவில் கூட இருக்கலாம். அவங்களுக்கு கர்த்தாவை கைப்பிடிச்சு நடத்துகிறவர் நீர் ஒருத்தர் தான் சுவாமி. ஸ்தோத்திரம் கர்த்தாவை. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு கர்த்தாவை தேவைகளில் சந்திங்க, இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இதை அநேக ஜனங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.